Hello people, Karthi here. So first in the green screen effect பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம green screen இமேஜஸ்க்கும் வீடியோஸ்க்கும் பேக்ல ஆட் பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்து சொல்ல வர மெத்தட்ஸ் எல்லாமே புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட CapCut ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ CapCut ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஒரு இமேஜை நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த இமேஜுக்கு பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வேணும். ஓகே, ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வேணும் போது என்கிட்ட இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறீங்கன்னா இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் லேயரில் வச்சுக்கோங்க. ஸோ தென் இந்த இமேஜ் இங்கே ட்ராக் பண்ணி மேலே விட்டுட்டு தென் இதில் ரிமூவ் பிஜி கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ரிமூவ் பிஜி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டு இப்படி இருக்கும். தென் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணால் உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஆட் பண்ணணும். ஸோ வீடியோக்கு ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜ் இது ஒரு வீடியோ நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பிஜி கொடுத்து ஆட்டோ ரிமூவ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா, தென் இப்போது க்ரீன் ஸ்க்ரீனை ட்ராக் பண்ணிவிட்டு தென் இப்போது இந்த இமேஜை க்ரீன் ஸ்க்ரீனுக்கு மேலே ட்ராக் பண்ணி விட்டுட்டேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. இதை நான் எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது. இது உங்களுக்கு பேசிக்கான ஐடியா தான். இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபாலோ பட்டன் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் சரி யூடியூப்க்கு சரி ஃபாலோ வருது அப்படின்றத. ஸோ அதை எப்படி பண்ணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ அனிமேஷன். இதில் ஃபர்ஸ்ட் vectiscene.com இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸோடு வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதையே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் டவுன்லோட் ஆகிட்ட அப்புறம் CapCut போங்க. CapCut போயிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இருங்க இதை பிக் சைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ இதில் இங்கே இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நமக்கு தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா பேசிக் பக்கம் ரிமூவ் பிஜி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரோமா கீன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் பிக்கரை கிளிக் பண்ணி திருப்பியும் ஒன் செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பேக்கில் போய்டும். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டரில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, ஸோ இது போகிறதுக்கு இந்த இன்டென்சிட்டியை லைட்டாக லோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ லோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ ஜஸ்ட் சிம்பிளாக நான் ஒரு நேம் கார்த்தி அப்படின்னு நான் போகிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சும்மா சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் மாற்றிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ என்னோட நேம் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதை என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் தான். இது நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் கிளைண்ட்டுக்கு எடிட் பண்ணுற வீடியோஸ் இன்னும் பெட்டராக எடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். ஓகே கேஸ், செகண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சது ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நான் ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக எல்லாமே வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ அப்போனா வீடியோ எடிட்டிங் ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ ஓகேவா, ஸோ இதை நான் இங்கே ட்ராக் பண்ணிட்டேன். இதை ட்ராக் பண்ணிட்டு இதுக்கு மேலே ட்ராக் பண்ணிடுங்க. இதை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை இதை கிளிக் பண்ணிவிட்டு குரோமா கீ கலர் பிக்கர் கொடுங்க. ஸோ திருப்பி இதை கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்டரில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, ஸோ இது போகிறதுக்கு இன்டென்சிட்டியை லோ பண்ணுங்கள். ஸோ இன்டென்சிட்டியை லோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்க்க இன்னுமே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோர்த்தில் இருக்கு பாருங்கள், இந்த எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஸோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளர் இருக்கும். பிளர் ரேட் வந்து இதை ட்ராக் பண்ணிவிட்டு பிளர்ரை லிட்டில் பிட் லோ பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்க்க லிட்டில் பிட் பிளர் ஆகிட்டு நான் கொஞ்சம் பேசுகிறது நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக உட்காந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் என்னோட குவாலிட்டி இமேஜ் கொஞ்சம் லிட்டில் பிட் லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் குவாலிட்டியை எடுக்கும்போது அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நீங்கள் ரியலாக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேனுவலாக ஆட் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ரியலாக வச்சிங்க அப்படின்னா இட் வில் பி குட். ஓகே, ஸோ இப்படி தான் கைஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவி சேனலில் பார்த்துருக்கீங்க. டிவி நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட அந்த சன் மியூசிக்கில் அது மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுக்கிறது தான். யூடியூப்பில் பார்த்தீங்கனாலுமே அவங்க உட்காந்துருக்கு பின்னாடி செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். அது எல்லாமே அவங்க க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுத்திருப்பாங்க. தென் அதை ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி மாடலாக தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட எடிட்டிங்குமே இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இந்த ஆசெட்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆசெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ChatGPT தான். ஸோ ChatGPTயில் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் செட்டப் வேணும் அப்படின்ற ப்ராம்ப்ட் சொன்னேன். ஸோ சொன்ன உடனே எனக்கு இது மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்து. ஸோ பார்த்தீங்கன்னா இது கூட எனக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ChatGPT பண்ணது தான். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ டு
க்ரோம் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ பிக்குன்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ பிக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இதுலேயே நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் கொடுங்க. ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் செட்டப்னு கொடுங்க. ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் செட்டப்னு கொடுத்தீங்கன்னா லைக் மேபி உங்களுக்கு நிறைய வரலாம், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுக்கலாம். ஓகேங்களா? பின்ட்ரெஸ்ட் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஏகாஸ் அந்த தேர்ட் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வீடியோ ஆர் இமேஜ் இன் க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்குள்ளே எப்படி வீடியோ இல்லை ஒரு இமேஜை ஆட் பண்ணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு சொல்லும் போது புரியும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நான் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் பேசுகிறது வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் பேசுகிற மாதிரி சும்மா ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை ட்ராக் பண்ணிடுறேன். இதை ட்ராக் பண்ணி இதை நாங்கள் கட் பண்ணிவிட்டு ஸோ இது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீனை இதுக்கு மேலே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ரிமூவ் பிஜி குரோமா கீ கொடுங்க. குரோமா கீ கொடுத்துட்டு கலர் பிக்கரில் இந்த க்ரீனை கொடுத்தீங்கன்னா லிட்டில் பிட் அந்த க்ரீன் பார்டர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி போயிடும். இப்போ இதை ஃப்ரேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம பேசின கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. லைட்டாக இப்படி ரோட்டேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஏதோ நியூயார்க் சிட்டியில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நியூயார்க் சிட்டி அந்த பேனரில் இருந்து நான் பேசுகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் இமேஜஸ், இதில் வீடியோஸ் மட்டும் இல்லை, உங்கள் இமேஜஸ் வேணாலுமே கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கார்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் 9:16 கொடுத்தலாம். இப்போது இதில் க்ரீன் ஸ்க்ரீனில் என்னோடய ஃபோட்டோ ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எனி ஃபோட்டோஸ், உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், லோகாஸாக இருக்கட்டும், எது வேணாலும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி கொடுங்க, குரோமா கீ கொடுங்க, கலர் பிக்கர் கொடுங்க. இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் வந்துருச்சு இல்லை. ஸோ இன்டென்சிட்டி லைட்டாக அதிகம் பண்ணிக்கோங்க. தென் என்னோடய இமேஜை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பண்ணி அந்த ஃப்ரேமில் வர மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இமேஜ் அந்த ஃப்ரேமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்படி நம்ம வைக்கிறது இது இமேஜில் வச்சுக்கலாம். ஸோ இமேஜ் நம்ம எதுக்கு வேணால் வைக்கலாம். எங்கெங்கே க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கோ அங்கே இமேஜஸும் வைக்கலாம், வீடியோஸும் வைக்கலாம். ஓகே இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கும். அதை நான் எப்படி எடுத்தேன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜஸ்லாம் கேன்வாவில் தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு எப்படின்றத நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேன்வா போயிடுங்க. ஸோ கேன்வாவில் ஹோம் போயிடுங்க. ஹோம் போயிட்டு இந்த சோஷியல் மீடியான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரின்னு இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்காக வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குல்ல, க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வர மாதிரி. தென் இதை ஷேர் கொடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் இப்போது இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எலமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்அப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த மார்க்அப்ஸ் போங்க. மார்க்அப்ஸ் போயிட்டு இந்த மார்க்அப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன். இப்போ இதை நான் ட்ராக் பண்ணுறேன். இருங்க, இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் க்ரீன் ஸ்க்ரீன் வர வைக்கணும். அதுக்கு ஏற்கனவே அப்லோட்ஸில் என்கிட்ட க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குன்னும் போது இந்த சென்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும். இது நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இங்கே ஒரு வீடியோ ஆட் பண்ணணும், ஒரு இமேஜ் ஆட் பண்ணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் ப்ரீவியஸாகவே சொல்லிட்டேன் அப்படின்றது. ஸோ இதை வச்சு நீங்கள் இன்னுமே உங்களோட எடிட்டிங்கை எஃபெக்டிவாக பண்ண முடியும். உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணும் போதும் சரி, க்ரீன் ஸ்க்ரீன் ஜஸ்ட் அந்த எஃபெக்டாக மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸை இன்னும் ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ தென் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் சேம் அதுக்கு போங்க. இந்த மொபைலில் நீங்கள் நிறைய க்ரீன் ஸ்க்ரீனை கொடுத்து அந்த உங்களோட வீடியோ செட் வரலாம். தென் அதே மாதிரி இந்த அப்பேரல் போங்க. இந்த அப்பேரலில் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் இருக்காங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், இதை ட்ராக் பண்ணுங்கள், இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அப்லோட்ஸ் போங்க. அப்லோட்ஸில் இதை ட்ராக் பண்ணி இங்கே விடுங்க. ஸோ இங்கே விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னோட இமேஜை கூட வச்சுக்கலாம். ஸோ கேர்ளுக்கு வந்து என்னோட இமேஜ் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் வைக்கும்போது இன்னுமே உங்களோட எடிட்டிங் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் இமேஜஸும் வச்சுக்கலாம், வீடியோஸும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ அதில் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கும் பாருங்கள். இதுக்கு போங்க. ஸோ இதில் ட்ராக் பண்ணிகிட்டே அவங்க நிறையா இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து லேப் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணும். அப்லோட்ஸ் கொடுங்க. இதில் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் இதில் நீங்கள் உங்கள் வீடியோஸ் இமேஜஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வேற எங்கெல்லாம் நான் வந்து அந்த ஆசெட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் க்ரோம் போங்க. க்ரோம் போயிட்டு ஃப்ரீ பிக்குன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ பிக்குன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோஸ் கொடுங்க. வீடியோஸ் கொடுத்துட்டு
இதில் க்ரீன் ஸ்க்ரீன் வால்னு கொடுங்க ஓகேங்களா. ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வரும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸாக காமிச்சல அந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களோட இமேஜஸ் வீடியோஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கூட க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதே மாதிரி பின்ட்ரெஸ்ட் போங்க, அதே மாதிரி போய்ட்டு இங்கே க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட்ஸ்னு கொடுங்க ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய வந்திருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனல் எடிட்ஸ்க்கு அதெல்லாம். ஸோ இப்போலாம் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் நான் பேசினதை ட்ராக் பண்ணிடுறேன். ட்ராக் பண்ணி இதை நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு மேலே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதில் ரிமூவ் பிஜி, குரோமா கீ, கலர் பிக்கர், தென் இப்போ இது இங்கே வந்துட்டு இன்டென்சிட்டியை லைட்டாக நான் கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஷார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரோட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன். தென் இதில் நீங்கள் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். லைக் இங்கே ஒரு கேர்ள் பேக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பேக்கை ட்ராக் பண்ணிக்கோங்க, ரேஷியோ சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேக்கில் என்னோட நேம் இந்த லோகோ மாதிரி நம்ம வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் அதே மாடல் தான் எல்லாத்துக்குமே அந்த குரோமா கீ, கலர் பிக்கர். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ தென் இன்டென்சிட்டியை கொஞ்சம் அதிகம் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த லோகோவை இங்கே வந்து லைட்டாக ஷார்ட் பண்ணி இப்போ வச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்ல வரேன் கைஸ். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆசெட்ஸ் எடுக்கிறது, இந்த வீடியோ இமேஜஸ் ஆட் பண்ணுறது இந்த மாதிரி மாடியூலில் தான். ஸோ இது நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எடிட்டிங்கை நீங்கள் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம். லைக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேம் டைப் ஆஃப் எடிட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் தனியாக தெரியறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் கொஞ்சம் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் எடிட். ஸோ அதான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட். ஸோ இதை வச்சு ரொம்ப நம்ம எஃபெக்டிவாகவே நிறைய பண்ண முடியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இமேஜை நான் இங்கே ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு ரேஷியோ சேஞ்ச் பண்ணிடுறேன். ரேஷியோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இது நல்லா பிக் சைஸ் பண்ணிவிட்டு ஓகேவா. ஸோ இது இப்போ எப்படி வச்சிடுறேன் ஓகேங்களா. தென் இப்போ என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த இதை நான் ட்ராக் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதை நான் பிக் சைஸ் பண்ணிடுறேன். பிக் சைஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ரிமூவ் பிஜியில் குரோமா கீ, கலர் பிக்கர் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த க்ரீன் இருக்குது. ஸோ இது இன்டென்சிட்டி அதிகம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த க்ரீன் போய்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பில்டிங் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஃபுட்டேஜை லைட்டாக நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதை ஷார்ட் பண்ணிவிட்டு லைக் நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தேவை கிடையாது. ஸோ அதை நம்ம ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இதை ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதை அப் அண்ட் டவுன் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இன் அண்ட் அவுட்னு ஜூம் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பில்டிங் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ பில்டிங் மேலே உட்காந்துட்டு நான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எடிட். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இது நீங்கள் எங்கன்னா உங்களுக்கு தேவைன்னும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு க்ரியேட்டிவாக வேறு எத்தனை ஐடியாஸ் வந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பில்டிங்க்கு மட்டும் கிடையாது. லைக் இந்த மாதிரி பில்டிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பில்டிங்கை நம்ம ஜூம் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இந்த இதுக்கு நான் ஜூம் பண்ணிவிட்டு தென் இதை நான் இப்படி மிரர் மாற்றிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ஜூம் பண்ணி இது நான் ஸ்மால் சைஸ் பண்ணிடுறேன். ஸ்மால் சைஸ் பண்ணி இந்த பில்டிங் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கூட கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். நான் வந்து பில்டிங் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் சூப்பராக இருக்குல்ல. பில்டிங் மேலே உட்காந்துட்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா மாதிரி தருவேன். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் இது ஒரு ஹூக் மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 செகண்டில் ஹூக் மாதிரி பண்ணி நீங்கள் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் பேசும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் மூவ் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்து ரியலிஸ்டிக் வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ மேபி இது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். பட் இட் லுக் லைக் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்ல வரேன் ஓகேங்களா. தென் உங்களுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் இது காமிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இதையும் நான் ட்ராக் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணிவிட்டு இதை நான் இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து இங்கே மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மிரர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா இந்த சைடு மூவ் ஆகிடும். இப்போது இதை நான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் லிட்டில் பிட் ஷார்ட் பண்ணிடுங்க.
ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இப்படி வச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸோ அதான் இப்போ நான் ஃபுட்டேஜஸ் வந்து குவாலிட்டியாகவும் எடுக்கல அண்ட் லிட்டில் பிட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் இப்படி இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக அந்த ஆங்கிளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நான் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல இப்படி தான் நான் எடுக்க போகிறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷூட் எடுங்க அப்படி நீங்கள் ஷூட்லேயே எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் பிசிக்கலாக வந்து பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வீடியோ அவுட்புட் தரமாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இது இப்படி தான் இருக்கு அப்படின்றது. மேபி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஐ அம் ஹாப்பி ஃபார் தட். ஓகே guys, so that's it for today. ஸோ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், கிரீன் ஸ்கிரீன் மூலமா ஆட் பண்றது எப்படி, ஒரு மார்க்அப்ஸ்ல எப்படி உங்களோட வீடியோ இமேஜஸ் ஆட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் guys, if you find this video useful, just give me a subscribe. Until then, bye.